பழகிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது ஆண்டனி ராஜேஷ் தீ ஆவியிலிருந்து விடுபடவும் பூரண நலம் பெறவும் தூய ஆவியால் நிரப்பப்படவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்தோடு நம்முடைய கருத்துக்களையும் இணைத்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இறையாசீர் வேண்டி மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இயேசுவே, காலம் தாழ்த்தாது விரைந்து வர உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொள்வோர் உமது வருகையின் ஆறுதலால் தேற்றப்படுவார்களாக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 1 முதல் 5 மற்றும் 8 முதல் 12 மற்றும் 16 வரை. தாவீது அரசர் தம் அரண்மனையில் குடியேறிய பின் சுற்றியிருந்த எல்லா எதிரிகளின் தொல்லை நின்றும் ஆண்டவர் அவருக்கு ஓய்வு அளித்தார். அப்போது இறைவாக்கினர் நத்தானை தாவீது அழித்து, பாரும், நான் கேதுரு மரங்களால் ஆன அரண்மனையில் வாழ்கின்றேன், கடவுளின் பேழையோ கூடாரத்தில் குடியிருக்கிறது என்று கூறினார். அதுக்கு நாத்தான், நீர் விரும்பியது அனைத்தையும் செய்துவிடும், ஏனெனில் ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று அரசரிடம் சொன்னார். அன்று இரவே ஆண்டவர் வார்த்தை நத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இன்று கூறுவதாகச் சொல்.
நான் தங்குவதற்காக எனக்கு ஒரு கோவில் கட்டப்போகிறாயா? என் மக்கள் இஸ்ரேலின் தலைவனாக விளங்க புல்வெளியில் ஆடு மேய்து கொண்டிருந்த உன்னை நான் அழைத்தேன். நீ சென்ற இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன். உன் கண்முன் உன் எதிரிகள் அனைவரையும் அழித்தேன். மேலும் உலகில் வாழும் பெரும் மனிதர் போல் நீ புகழுறச் செய்வேன். எனது மக்களாகிய இஸ்ரேலுக்கு ஓர் இடத்தை அளிப்பேன். அவர்கள் அந்த இடத்திலேயே நிலைத்து வாழச் செய்வேன். என் மக்களாகிய இஸ்ரேல் மீது நீதி தலைவர்களை ஏற்படுத்திய நாட்களாகிய தொடக்க காலத்தில் தீயவர்களால் அவர்கள் ஒடுக்கப்பட்டது போல இனியும் அவர்கள் அலைக்கழிக்கப்பட மாட்டார்கள். அனைவரின் தொல்லைகளினின்றும் உனக்கு ஓய்வு அளிப்பேன். மேலும் ஆண்டவர் தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கின்றார். உன் வாழ்நாட்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும்போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றும் நிலைத்திருக்கும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். நீர் உரைத்தது. நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். உன் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கச் செய்வேன். பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன். அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். நீதியின் கதிரவனே, இருளிலும் மரண நிழலிலும் அவதிப்படுவோரை சுடர் வீசி ஒளிவிக்க வந்தருளும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 67 முதல் 79 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவானின் தந்தை சக்கரியா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உரைத்த இறை வாக்கு: இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் மந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார்.
இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பு பெருவிழா என்று சொன்னாலே பாடல்கள் அதனோடு தொடர்புடையவையாக இருக்கின்றன. நீண்ட நெடும் காலம் தொட்டே கிறிஸ்து பிறப்பு பாடல்களை பெருவிழாவையொட்டி பாடல்களை பாடக்கூடிய வழக்கத்தை நாம் கொண்டிருக்கிறோம். கேரல் சிங்கிங் என்று பாடி மகிழ்ந்து கிறிஸ்துவினுடைய பிறப்பை பெரு மகிழ்வோடு நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம், வரவேற்கிறோம். அன்பு மக்களே, இப்படி இந்த பாடல் பாடுகின்ற வழக்கம் விவிலியத்தின் பக்கங்களை புரட்டுகின்ற பொழுது பல விவிலிய மாந்தர்களின் வாழ்விலும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இறைவன் தங்களுடைய வாழ்க்கையிலே செய்த அரும் பெரும் செயல்களை எண்ணி இறைவனை பாடி புகழ்கின்றார்கள். அன்னை மரியாவின் பாடலை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய வாழ்க்கையில் இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து தாழ்நிலையில் நின்று தன்னை உயர்த்தியதை நினைத்து பார்த்து இறைவனை பாடி புகழ்கின்றார். செங்கடலை கடந்த பிற்பாடு மோசேயும் இஸ்ராயேல் மக்களும் கடவுளை வாயார பாடி புகழ்கின்றார்கள். மிரியம் தன்னுடைய இறைவனை தன்னுடைய வார்த்தையால் புகழ்கின்றார். இப்படி பலர் இறைவனுடைய நல்ல செயல்களை நினைத்து அந்த மகிழ்ச்சியை தங்களுடைய வாழ்க்கையிலே பாடலாக வெளிப்படுத்துகின்றார்கள். அன்பு மக்களே, அதே போல இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டதும் அப்படிப்பட்ட ஒரு பாடல்தான். செக்கரியா இறைவனை புகழ்ந்து பாடுகிறார். தன்னுடைய இழி நிலையை, செக்கரியா எலிசபெத் தம்பதியினருடைய இழி நிலையை கடவுள் மாற்றிவிட்டார், அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்வை புதிய பிறப்பை அளித்து விட்டார் என்பதை வாயார பாடி புகழ்கின்றார். பெனடிக்துஸ் என்று சொல்லுவார்கள். அந்த பைபிளில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் செக்கரியாவின் பாடல் என்று அந்த தலைப்பின் அடிப்படையில் தான் இந்த பாடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய பின் புலத்தை நாம் பார்க்கிற பொழுது இந்த பாடல் பாடப்பட்ட சூழல் இஸ்ரேல் நாடு, இஸ்ரேல் இனம் ஒரு விதமான இருள் படர்ந்த நாட்களுக்குள்ளாக இருந்த தினமாக இருந்த கால சூழ்நிலையாக இருந்தது. இறைவனால் சிறப்பான விதத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த இஸ்ரேல் இனம் பல நாட்டவரின் அடிமைத்தனத்திற்கு உட்பட்டிருந்தது. அப்படி அந்த பல நாட்டவரின் அடிமைத்தனத்திற்கு உட்பட்டிருந்த வரிசையில் ரோமையர்களுக்கு அடியில் இஸ்ரேல் இனம் இறுதியாக அடிமைத்தனத்திலே இருந்தது. அப்பொழுது ரோமையிலே அரசனாக இருந்தவன் ஏரோது. இந்த ஏரோது அதிகமாக வேற்று தெய்வ வழிபாட்டை தன்னுடைய தேசத்திலே தன்னுடைய அரசிலே அவன் ஊக்குவித்தவன். பல வேற்று தெய்வ ஆலயங்களை எல்லாம் எழுப்பினான். இந்த காலகட்டத்தில் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்வு, யூத மக்களுடைய வாழ்வு முற்றிலும் நெறி பிறழ்ந்ததாக இருந்தது. எந்தவித நீதி நெறிமுறைகளும் இல்லாமல் மனம் போன போக்கிலே இப்படி இந்த பிற தெய்வ வழிபாடுகளுக்கும் உட்பட்டு மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த கால சூழ்நிலையில்தான் செக்கரியா எலிசபெத் தம்பதியினர் குழந்தை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நாடு ஒரு புறத்தில் அது ஒரு சரியான பாதையில் செல்லாமல் தவறான பாதையில் பயணித்து கொண்டிருக்கிறது. அதைவிட இவர்களுடைய குடும்ப சூழலும் மிகவும் நெருக்கடியான ஒரு சூழலாக, பிற மக்களிடமிருந்து இவர்களுக்கு அவமானத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சூழலாக இவர்களுடைய வாழ்க்கையும் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் கடவுளுடைய பரிவிரக்கத்தை
செக்கரியா எலிசபெத் தம்பதியினர் அனுபவிக்கின்றார்கள். அவர்களுடைய இழி நிலையை மாற்றி, குழந்தை பேறு இல்லாத தன்மையை மாற்றி, கடவுள் அவர்களுக்கு ஒரு குழந்தை செல்வத்தை வாக்கு கொடுக்கிறார். அவர்களுடைய இழி நிலையை மாற்றுகின்றார். அவர்களுடைய இழிநிலையை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த யூத மக்களுடைய, இஸ்ரேல் மக்களுடைய வாழ்வும் மாறப்போகிறது என்கின்ற அந்த அருமையான செய்தியை, நம்பிக்கை வார்த்தைகளை, கடவுளுடைய அந்த அருமையான செயல்களை, இரக்க செயல்களை நினைத்து பார்த்து பாடலாக செக்கரியா பாடுவதாக பார்க்கிறோம். நம்பிக்கை நிறைந்த சொற்களால் அவர் தன்னுடைய பாடலை வடிவமைக்கிறார். அன்பு மக்களே, செக்கரியாவினுடைய இந்த பாடல் நமக்கும் நல்லதொரு செய்தியை தருகின்றது. செக்கரியா எலிசபெத் தம்பதியினருடைய வாழ்க்கையைப் போல நம்முடைய வாழ்க்கையிலும் பலவிதமான சிக்கல்கள், மன உளைச்சல்கள், வேதனைகள், அவமானங்கள் இருக்கலாம். நம்முடைய புறச்சூழல், நம் வாழக்கூடிய சமூகம் கூட அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கலாம். ஒரு விதமான கஷ்டமான இருள் படர்ந்த சூழலை கடந்து வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவற்றையெல்லாம் குறித்து நாம் கவலைப்படக்கூடாது. இறைவனிடத்திலே நம்முடைய நம்பிக்கையை பதிய வைக்கின்ற பொழுது நிச்சயமாக விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வரும். இருள் படர்ந்த நம்முடைய வாழ்வு நிச்சயமாக ஒளி மிகுந்த ஒரு வாழ்வாக மாறும். எனவே நம்பிக்கையை இழக்கக்கூடாது, நம்பிக்கையோடு இருங்கள் என்கின்ற அருமையான செய்தியை செக்கரியா இன்றைய நாளிலே நமக்கு தருகின்றார். கிறிஸ்துவினுடைய பிறப்பு நம்முடைய வாழ்விலே இருக்கக்கூடிய அனைத்து இருளையும், தேவையற்ற நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய சகதிகள், சங்கடங்கள் அனைத்தையும் நீக்கப் போகிறது. எனவே நம்பிக்கையோடு கிறிஸ்துவினுடைய பிறப்பை எதிர்கொள்வோம். நம்முடைய வாழ்வில் இருளுக்கு மத்தியிலும், இடர்பாடுகளுக்கு மத்தியிலும், மனவேதனைகள், மன உளைச்சல்களுக்கு மத்தியிலும் நம்பிக்கையோடு பயணம் செய்யக்கூடிய அந்த ஆற்றலை பெற்றுக்கொள்ள இந்த தெய்வீக திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். பிறக்க இருக்கக்கூடிய கிறிஸ்து பாலன் நம் ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் தமது அருளால், ஒளியால் நிரப்பி நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தேவையற்ற இருளை எல்லாம் நீக்கி நம்மை வளப்படுத்துவாராக. ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடைய இதும் உங்களுடைய இதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே,
உமக்கு அளிக்கப்பெற்ற காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். இவற்றை நாங்கள் பெற்றுக்கொள்வதால் பாவத்தில் இருந்து தூய்மை பெற்று உம் திருமகனுடைய வருகையின் மாட்சியை தூய மனதுடன் எதிர்நோக்கும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சுழற்கரி அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செமரியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி
வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்து பிறப்பின் யூபிலி ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகம் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களை வழி நடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். அன்பு மக்களே, இன்று
நள்ளிரவு 11:30 மணிக்கு கிறிஸ்து பிறப்பு பெருவிழா திருப்பலி கிறிஸ்து பிறப்பு பாடல்கள் கேரல் சிங்கிங்கோடு ஆரம்பமாகும். 11:30 மணிக்கு நம்முடைய பாடகர் குழுவினர் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா பாடல்களை பாட இசைக்க ஆரம்பிப்பார்கள். தொடர்ந்து 11:45 மணிக்கு கிறிஸ்து பிறப்பு பெருவிழா திருப்பலி நடைபெறும். கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை அர்த்தமுள்ள விதத்திலே கொண்டாட, கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவின் முழு ஆசிரை நிறைவாக பெற்றுக்கொள்ள அன்பு மக்கள் நல்லதொரு ஒப்புரவு அருட்சாதனம் செய்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பங்கு தந்தை எப்பொழுதும் தயாராக இருக்கிறார். பங்கு தந்தையை அணுகி ஒப்புரவு அருட்சாதனம் பெற்றுக்கொள்ளும்படியாக அன்பு மக்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது வியப்புக்குரிய இக்கொடையால் புத்துயிர் பெற்றுள்ள எங்களுக்கு வரமருளும். அதனால் உம் திருமகனின் பிறப்பை வணக்கத்துடன் கொண்டாட முன் வருவதை போன்று அவருடைய என்றென்றும் உள்ள கொடைகளையும் மகிழ்வுடன் பெற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அன்பு மக்களே, இரவிலே கிறிஸ்து பிறப்பு பெருவிழா திருப்பலி நிறைவுற்ற பிற்பாடு நாம் இந்த மாதத்தின் தொடக்கத்திலே நம்முடைய கிறிஸ்மஸ் ஃப்ரெண்ட் எடுத்தோம். அவர்களுக்கான அந்த பரிசுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிகழ்வும் நடைபெறும். எனவே அன்பு மக்கள், திருப்பலிக்கு வருகின்ற பொழுதே உங்களுடைய நண்பர்களுக்கான பரிசுகளோடு வரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருப்பலியை நிறைவேற்றிய தந்தை அவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகள் அரைக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலை வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.